பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். இந்த வேத பகுதி நாம் அடிக்கடி வாசிக்கிற ஒன்று. ஆனால் இங்கே ஆண்டவர் தம்முடைய சபையை குறித்து தம்முடைய ஜனத்தை சொல்லுகிறார். அவர் குறித்திருக்கிற தீர்மானத்தை சீக்கிரமாகவே நிறைவேற்றி முடிப்பார். இது யாரை கொண்டு நிறைவேற்றி முடிப்பார் என்றால், ஆண்டவர் முதலாவது இஸ்ரவேலர்களை கொண்டு தான் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேலர்களோ ஆண்டவரை வெறுத்து விட்டார்கள். அதே ரோமர் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கும் போது, இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் அல்லாமல் நம்மை அவருடைய திட்டத்தின் கீழே வந்திருக்கிறோம். என்னுடைய ஜனம் என்று இஸ்ரவேலை அழைத்த தேவன், இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை வெறுத்ததினாலே நம்மை அவருடைய திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய காரியத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய காரியத்தை நம் மூலமாய் நிறைவேற்றுவதற்கான காரணம் என்னவென்றால், 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல தமது தயவுள்ள சித்தத்தின் மூலமாக அவருடைய காரியத்தை நம் மூலமாக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். என்ன காரியம்? அவர் தீர்மானித்திருக்கிறதை நம் மூலமாய் நிறைவேற்றுவாராக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் தீர்மானத்தின்படி முன் குறிக்கப்பட்ட தமது தயவுள்ள சித்தத்தின்படி அவர் நிறைவேற்றுகிறார் என்று வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அந்த தீர்மானம் என்னவென்றால், தேவன் கிருபை மேலே கிருபை கொடுத்து வருங்காலங்களிலே அது மேன்மையாக விளங்குவதுதான் அவருடைய தீர்மானம். நல்லா சொல்லுவேன் என்றால், வருங்காலங்களில் உங்களை மேன்மைப்படுத்துவ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அதுதான் தேவன் செய்கிற ஒரு செயலா இருக்கிறது. ஆகவே கிருபையை காண்பித்து உங்களையும் என்னையும் கர்த்தர் சாட்சியாக மாற்றுவதுதான் தேவனுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எப்பொழுது நிறைவேற்றுவார்? சீக்கிரமாகவே அதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று வாசிக்கிறோம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. உங்களையும் என்னையும் கர்த்தர் சாட்சியாக மாற்றுவாராக. உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, அந்த தீர்மானத்தை வைத்திருக்கிறாரோ, அதை நிறைவேற்றி முடிப்பாராக. அப்படி முடிக்கும் போது அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கும். நாம் சாட்சியாய் இருப்போம். நாம் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.